அன்பு யோசிக்கிறாங்க. நானும் கண்மணியும் சேர்ந்து வாழல. 2 பேரும் தனித்தனியா தான் தூங்குறோம் அப்படிங்கிறத இந்த வெண்ணிலா யோசித்துக்கிட்டு, இன்னும் என் மனசுல அவ தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு ஒரே வழிதான். இனிமேலும் இந்த சோபா வீட்ல கிடைக்கக்கூடாது. இந்த ரூம்ல இருந்து முதல்ல அந்த சோபாவ தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்காக ஆன்லைன்லயும் அத சேல் பண்றாங்க. அந்த சோபாவ எடுக்கிறதுக்காக ஆட்கள்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னு கேட்கும்போது, சோபா அந்த ரூம்குள்ளே கிடந்து இடத்த தான் அடைச்சிட்டு இருக்கு. அதான் நாங்க 2 பேரும் கட்டில்ல தூங்குறோம்ல. இனிமேலும் இந்த சோபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து அந்த வெண்ணிலாவ காதுபட கேட்கிற மாதிரியே பேசுறாங்க. உடனேவும் வெண்ணிலா நம்ம இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காண்டியே வெறுப்பேத்துற மாதிரியும் இந்த அன்பு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப கோவமா பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி, என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்களா? ஆ அப்படி நடக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்போட அம்மா இருந்துகிட்டு, கண்மணியோட அவன் சேர்ந்து வாழ்ந்தா நல்லதுதான். உங்க சாமியார் சொன்ன மாதிரி அந்த வெண்ணிலாவனால அன்புக்கும் கண்மணிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா வந்து நினைச்சுக்கிறாங்க. அன்பு கார்த்தி கிட்ட போயிட்டு, கார்த்தி நீ சொன்னதெல்லாம் சரிதான் கார்த்தி. அந்த வெண்ணிலா என்ன கடத்திட்டு கூட்டு போன ஒரு இடத்துக்கு. அங்க போயிட்டு என்ன பண்ணான்னு தெரியுமா? ஐ லவ் யூ சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அவனை கார்த்தி ஷாக் ஆகி பாக்குறாங்க. அன்பு இருந்துட்டு, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்டா. நான் பேசுனதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டா போலுக்க. நான் தான் புடவை அவளுக்கு ஆசையா வாங்கி கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டா போலுக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் என் மனசுல அவ இருக்கான்னு நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறா என்கிட்ட வந்து. இதை மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சுன்னா பாவம் கண்மணி ரொம்ப வருத்தப்படுவா. அப்புறம் என்ன முடிவெடுப்பானே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத. அண்ணியோட சேர்ந்து வாழ வழிய பாரு. வெண்ணிலா பத்தி யோசிக்காத. சீக்கிரமாவும் பெரியமா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அன்பு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டா. இப்பவே போயிட்டு நான் கண்மணிக்கிட்ட முதல்ல என்னோட லவ்வ சொல்லணும். இனிமேலும் தாமரிக்க கூடாது. தாமரிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அந்த வெண்ணிலா கூறுக்க பூந்து ஏதாவது பண்ணிடுவாளான்னு எனக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நான் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படின்னு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.